வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் என்ன குக் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இது மாதிரி மீல் பிளானர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா டைம் சேவ் ஆகும், ப்ளஸ் வெரி யூஸ்ஃபுல். நைட்டே என்ன குக் பண்ணலான்னு டிசைட் பண்ணி நீங்கள் இதில் டேக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஏர்லி மார்னிங் ஈஸியாக குக் பண்ணிடலாம். ஸோ இந்த மீல் பிளானர் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். மீல் பிளானர் போர்ட் செய்கிறதுக்கு எனி ஓல்டு சாப்பிங் போர்ட் ஆர் கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். இதை வந்து ஜெஸோவால் பேஸ் கோட் பெயிண்ட் பண்ணலாம். எங்கிட்ட ஒயிட் ஜெஸோ இருந்தது. ஸோ அதில் வந்து பிளாக் அக்ரலிக்கை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளாக் ஸ்லேட், இருந்தாலும் வந்து ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் லுக் பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் எழுத போகிற வேர்டிங்ஸை எந்த ஃபாண்ட்டில் வேணுமோ அந்த ஃபாண்ட்டில் பிரிண்ட் எடுத்து ட்ரேஸ் பண்ணலாம். ஈவன் இந்த வேர்டிங்ஸை வந்து கையாலையும் எழுதிக்கலாம். இந்த வேர்டிங்ஸ் இருக்கிற பேப்பரை திருப்பி பென்சிலால் இப்படி ஷேட் பண்ணி ட்ரேஸ் பண்ணலாம். இல்லாட்டி சாக் பீஸால் இந்த வேர்டிங்ஸை ட்ரேஸ் பண்ணலாம். இப்படி பென்சிலால் ஷேட் பண்ண பிறகு பேப்பரை வந்து மாஸ்கிங் டேப்பால் போர்டில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பேப்பர் மூவ் ஆகாது. அப்புறம் வந்து பென்சிலால் ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். லெட்டர்ஸ் எல்லாம் அழகாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரேஸ் பண்ண லெட்டர் மேலே ஃபைன் பெர்ச் யூஸ் பண்ணி ஒயிட் அக்ரிலிக் கலரால் எழுதலாம். எல்லா வேர்டிங்ஸும் எழுதி முடிச்ச பிறகு ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப்பை இங்கே ஸ்டிக் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் கப்பை அப்படியே கூட ஸ்டிக் பண்ணலாம். இன்னும் அழகாக டிசைனாக வேணும்னு இதில் டிகோபாச் யூஸ் பண்ணி இப்போ கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலாம். இந்த கப்பில் ஃபஸ்ட்டு ஜெஸோவால் பேஸ் கோட் பெயிண்ட் பண்ணிவிட்டு ட்ரை ஆன பிறகு இந்த ஃப்ளோரல் பேட்ச்னு இருக்கிற டிகோபாச் பேப்பரை ஸ்டிக் பண்ணலாம். இந்த பேப்பரில் பேக் சைடில் 2 லேயர்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும். அதை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிவிட்டு மாட் பாச் க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் பிளாஸ்டிக் ஷீட்டை இது மேலே வச்சு ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி பேப்பரில் இருக்கிற ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த கப்பில் டிகோபாச் பேப்பர் ஸ்டிக் பண்ணாத பிளேஸில் சேம் கலர் லைட் ப்ரௌனில் பெயிண்ட் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். ஃபைனலாக இந்த ஒர்க்கை வார்னிஷ் அப்ளை பண்ணி சீல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த உடன் கிளிப்ஸை ஸ்ட்ராங் க்ளூவால் ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஃப்ளோரல் டிசைன் கப்பையும் இங்கே ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபைனலாக டிஷ்ஷஸ் நேமை பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கையாலையும் எழுதிக்கலாம். கலர் ஐடென்டிஃபிகேஷனோட பிரிண்ட் எடுத்துக்கோங்க. லைக் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளூ கலர், லஞ்ச் ஆரஞ்சு கலர், அப்புறம் டின்னர் வந்து கிரே கலர், இதுமாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் ஈஸியாக பேப்பரை பிக் பண்ணி கிளிப் பண்ண முடியும். அப்புறம் கேரட், பிரிஞ்சால், அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர், இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை பென்சிலில் அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் அக்ரிலிக் கலரால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த போர்டில் வார்னிஷ் அப்ளை பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கை சீல் பண்ணலாம். ஃபைனலாக இந்த போர்டில் மேலே 2 ஹோல் போட்டு த்ரெட்டை ஜாயின் பண்ணி ஹேங் பண்ணலாம். அடுத்த நாள் என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணலான்னு ப்ரீவியஸ் டேவே பிளான் பண்ணி இதில் டேக் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டே எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த மீல் பிளானர் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மீல் பிளானர் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.